ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ யாருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரே உன்னை கதி என்று சுற்றி வர போகின்றார். நீ ஏன் தங்கமே இப்படி இருக்கின்றாய்? இத்தகைய கஷ்டங்களை மனதில் வைத்துக் கொண்டு ஏன் சுமந்து கொண்டு இருக்கின்றாய்? நீ வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயித்து காட்ட வேண்டும். உனக்கு எல்லாமே தெரியும் என்பது போலவும் எதுவுமே தெரியாது என்பது போலவும் இருக்காதே தங்கமே. எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே பேச வேண்டுமோ அங்கே நீ பேச ஒரு நாளும் தயங்கக்கூடாது. உன் மரியாதை குறையும் இடத்தில் நீ அந்த இடத்தை விட்டு விலகி விடுவது நல்லது. அவர் உன்னை தரம் தாழ்த்தி பேசினார்கள் என்றால் நீயும் திரும்பி பேசிவிட்டு வந்துடு தங்கமே. உன் மனதில் இருக்கும் சங்கடங்களை நீயே போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கேட்டுவிடு, எந்த பிரச்சனையும் சரியாகும். இப்பொழுது நீ சேர்ந்து வாழ நினைப்பவர் நீயே கதி என்று உன் காலடி தேடி வரப்போகின்றார். அம்மா, நான் போய் அவர்களை பார்த்து பேசிவிட்டு தான் வருகின்றேன். ஒரு நல்ல முடிவை அவர் இப்பொழுது எடுத்திருக்கின்றார். தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றார். உனக்கு ஏதாவது மன கஷ்டம் என்றால், யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னிடம் வந்து அமர்ந்து என்னிடம் அனைத்தையும் கூறு தங்கமே. அம்மா, நான் உனக்கு அனைத்தையும் சரி செய்து கொள்கின்றேன். எனக்கு நன்கு தெரியும், உனக்கு பிடித்தால் போலவே உன் வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். உன்னுடைய பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கு பரிகாரம் உண்டு. என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், பக்தி, செல்வத்தை என் பாதத்தில் வை தங்கமே. உன்னை விட்டு நான் எங்கு செல்வேன்? உனது இதயமே எனது கோவில், என் இருப்பிடம் உன் இதயமே. நான் உன்னை நன்றாக பார்த்து கொள்கின்றேன் தங்கமே. நீ விரும்பியவர் இப்பொழுதே உன்னை தேடி வரப்போகின்றார். சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே. உன்னுடனே உன் அம்மா நான் இருக்கின்றேன். ஓம் சக்தி பராசக்தி.